புலமா அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்கள் சார்ந்த தலைவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான வேளாண் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி விவாதித்தோம். அதில் முக்கிய மேகதாது பிரச்சனை, கூட்டுறவு கடன்களை முழுமையாக தமிழக அரசு தள்ள வேண்டும், அதை உறுதி செய்கின்ற வகையில் பல தீர்மானங்களை இந்த கூட்டம் வாயிலாக போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 21 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் மேகதாது, கூட்டுறவு கடன் தள்ளுபடி, நெல் கொள்முதல் நிலையங்கள் பிரச்சனைகள், விளைநிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தக்கூடாது, நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுக்க வேண்டும், கரும்புக்கு 4500 ரூபாய் ஒரு டன்னுக்கு கொடுக்க வேண்டும், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள நிலுவையில் உள்ள பல திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், பரங்கிப்பேட்டை அருகிலே அந்த 4 எண்ணெய் கிணறுகள் அனுமதி கொடுக்கக்கூடாது, ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் அனுமதி கூடாது, தமிழ்நாட்டில் எந்த ஆற்றிலும் மணல் எடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பல 21 தீர்மானங்களை போட்டு இறுதியாக இந்த மேகதாது இந்த பிரச்சனைக்காக ஒரு 3 நாள் நடைபயணம் மேற்கொள்ள அதற்கு அனைத்து விவசாய சங்கங்களும் அதில் கலந்து கொண்டு பில்லிகுண்டு, தருமபுரி மாவட்டம் பில்லிகுண்டிலிருந்து நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் வரை ஏன் இந்த மேகதாது அணை கர்நாடகா கட்டக்கூடாது என்று மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு மட்டுமல்ல, அங்கே இளைஞர்கள் பொதுமக்களை சந்தித்து இதற்கு ஒரு ஆதரவு அளித்து அழுத்தம் அரசுக்கு கொடுக்க வேண்டும் நோக்கத்திலே திட்டமிட்டிருக்கின்றோம். இதில் ஜூலை முதல் வாரத்திலே இந்த நடைபயணம் நடைபெறும். இன்று கூட கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் பல பொய்களை சொல்லி வருகிறார். தொடர்ந்து அவர் சொல்லுகின்ற பொய், மேகதாது அணை முழுமையாக பெங்களூர் நகரத்திற்கு குடிநீருக்காக மட்டும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று. அடுத்தது, இந்த மேகதாது கட்டினால் தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பயன்பெறும் என்றெல்லாம் பொய்யை சொல்லி வருகிறார்கள். மேகதாது அணை என்பது இது தருமபுரி மாவட்டம் பில்லிகுண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் வடக்கே அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதுக்கும் பெங்களூருக்கும் நீண்ட தொலைவு இருக்கிறது. அப்படி பெங்களூர் குடிநீர் பிரச்சனை ஏற்கனவே பெங்களூரில் காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பின்படி அவங்களுக்கு 15-20 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கிறது. ஒரு நகரத்திற்கு எத்தனை 70 டிஎம்சி தண்ணி ஒரு மாநகராட்சிக்கு நிச்சயமாக தேவைப்படாது. சென்னை மாநகராட்சிக்கு ஆண்டுதோறும் தண்ணீர் தேவை எவ்வளோன்னா 15 டிஎம்சி தான். அதனால்
தொடர்ந்து இந்த கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த காவிரியில் இது 130 ஆண்டுகள் பிரச்சனை. 1892 இந்த பிரச்சனை தொடக்கம். அப்போது சென்னை மாகாணம், மைசூர் மாகாணம், இந்த மாகாணத்திற்கு அங்கே கூடுதலாக விவசாயம் செய்ய திட்டமிட்ட காரணத்தால் அப்போது பல சலசலப்புகள், பிரச்சனைகள்லாம் வந்தது. வெள்ளையர்களுக்கும் மைசூர் மகாராஜாவுக்கும் பிற பிரச்சனைகள் வந்த நேரத்தில் பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதன் பிறகு 1911 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. பிரச்சனைகள் வந்தது. அதன் பிறகு அப்பொழுது அந்த அங்கே கிருஷ்ணராஜசாகர் அணையை கட்ட தொடங்கினார்கள். அப்பொழுது இன்னும் கூடுதலாக பிரச்சனை வந்து 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு தங்கும் என்று ஒப்பந்தம் அந்த நேரத்தில். அதன் பிறகு அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு மேட்டூர் அணை நாம் கட்டிக்கொள்ளலாம், அங்கே கிருஷ்ணராஜசாகர் கட்டிக்கொள்ளலாம் என்று அந்த KRS அணை வந்து 1931 அங்கே கட்டப்பட்டது. மேட்டூர் அணை 34 கட்டப்பட்டது. இப்போது அதன் பிறகு 1970களில் நம்முடைய அனுமதி இல்லாமல், தமிழ்நாடு அரசு அனுமதி இல்லாமல் 3 அணைகள், கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, சொர்ணாவதி என்று அது ஒரு சிறிய அணை, மீண்டு 3 அணைகள் பெரிய அணைகள். இந்த 3 அணைகள் கட்டப்பட்டது அங்கே கர்நாடகாவிலே. அப்போது அன்றைய அரசு, தமிழ்நாட்டு அரசு ஏதோ தீர்மானம் போட்டார்கள், பிறகு ஒன்றும் நடக்கவில்லை. ஆக 2 கட்டமாக, ஒன்று 1920களில் அணை கட்ட ஒரு அணை கட்டினார்கள். அடுத்தது 70களில் 3 அணைகளை கட்டினார்கள். இப்போ இந்த 4 அணைகளும் சேர்ந்தால் மொத்தம் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 114 TMC. தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை கொள்ளளவு 93 TMC. 93 பேருக்கு தான் 93. இப்போ இருக்கிறது ஒரு 80-75 தான் இருக்கும். ஏன்னா தூர்ந்து போயிடுச்சு எல்லாம். இப்போ மேகதாதுவுடைய கொள்ளளவு கட்டினாங்கன்னா கொள்ளளவு 67.70 TMCன்னு வச்சுக்கோங்க. இப்போ 70 TMC 115னா 185 TMC தண்ணி கர்நாடகாவிடம் இருக்கும் இந்த மேகதாது அணை கட்டினார்கள் என்றார். இப்போ இன்றைக்கி எடுத்துக்கங்க, இன்றைக்கி ஜூன் 12ஆம் தேதி இந்த மாதம் மேட்டூர் அணை திறந்திருக்க வேண்டும். ஆண்டுதோறும் கடந்த 7 ஆண்டுகளில் ஓராண்டு மட்டும் தவிர மற்ற 6 ஆண்டுகள் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்த ஆண்டு 40 TMC தான் காவிரி மேட்டூர் அணையில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணீர் குடிநீருக்கு தான் பயன்படுத்த முடியும், விவசாயத்துக்கு திறக்க முடியாது. அப்போது இப்படி ஒரு சூழலில் மேகதாது அணை கட்டியிருந்தாங்கன்னா அந்த குடிக்கிறதோடும் தண்ணி வந்திருக்காது நமக்கு. அதனால் இதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்புக்கு எதிரானது, உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிரானது, அப்புறம் இன்டர்ஸ்டேட் ரிவர் அக்ரிமெண்ட், பல ஒப்பந்தங்களுக்கு எதிரான தீர்ப்பு எல்லாம். அதனால் இது சட்ட ரீதியில் தமிழ்நாடுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இது மத்திய அரசு அவர்கள் ஒரு நடுநிலையாக செயல்பட வேண்டும். அவர்கள் மத்திய அரசு இன்றைய சூழலில் கர்நாடகாவுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அங்கே மத்திய அரசு, BJP அரசு அங்கே கர்நாடகாவிலே அவர்கள் இதுக்கு முன்பு ஆட்சியில் இருந்தார்கள். அடுத்த தேர்தலிலே ஒரு மாற்றம் வரும் என்று அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. அதே போன்று DK சிவகுமார் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய மாண்டியா மாவட்டம் பகுதி, கனகாபுரா ஒரு தொகுதி, அங்கே தான் இந்த பிரச்சனைலாம் காவிரி மேகதாது பிரச்சனை வருது. அங்கே அது நடைபயணம்லாம் மேற்கொண்டார். அதனால தான் அவங்க கடந்த சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றார்கள் கர்நாடகாவிலே. மீண்டும் கர்நாடகாவிலே 2028 பிப்ரவரி மாதம் தேர்தல் வர இருக்கிறது. இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்குது. அதற்கு இந்த தேர்தலுக்காக அது ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் தீவிரமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் DK சிவகுமார் அவர்கள். அது பூதி பெருசாக்கி அது ஒரு எமோஷனலாக கொண்டு வந்து அப்புறம் அங்கே இருக்கிற கர்நாடகா மக்கள் மத்தியிலே ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தி ஒரு கன்சாலிடேஷன் பண்ணி அதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் இப்போ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, அது விரிவான திட்ட அறிக்கை, டீட்டெயில் ப்ராஜெக்ட், இப்போ DPR, இது சொல்லப்போனால் காவேரி ஆணையம் அதற்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் அதுக்கு பிறகு இவர்கள்
மத்திய அரசு அழுத்தத்தினால் அப்புறம் நமக்கு உச்சநீதிமன்றம்லாம் நம்ம போனோம். நம்ம உச்சநீதிமன்றம் நம்முடைய மரியாதைக்குரிய நம்ம பிஆர் பாண்டியன் அவர்களும் சேர்ந்து நம்ம தமிழ்நாடு அரசெல்லாம் போயிட்டு அங்கே போனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து இது நாங்கள் அனுமதி இல்லை, அது டிபிஆர் தயார் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதி அதை மறுக்க முடியாதுன்னு அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் அதை வந்து இதை தவறாக சொல்லிட்டு முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் இது வந்து ஏதோ உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு தவறான ஒரு கருத்தை சொல்லி திசை திருப்பி மக்களை ஏமாற்றி அவங்க மக்களை ஏமாற்றிக்கிட்டு இங்கே ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம், மேகதாதுக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை வரவேற்கின்றோம். ஆனால் இந்த தீர்மானத்தை உடன் நிறுத்தக்கூடாது. அடுத்த கட்டங்கள் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். முக்கியமான சட்ட ரீதியில் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இது அரசியல் ரீதியில் பண்ணலாம். நாங்கள் விவசாய சங்கம், அரசியல் கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பேசுவோம், இங்கே சட்டமன்றத்தில் தீர்மானம் எல்லாமே இருக்குது. ஆனால் சட்ட ரீதியில் சட்டம் நமக்கு சாதகமாக இருக்குது. சட்ட ரீதியிலே நல்ல அதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா பண்ணணும்னு ஒரு ஆதங்கம். இப்போ இருக்கிற சில ஜென்ஜி இளைஞர்களுக்கு வந்து இது மேகதாதுவை ஏன் கட்டக்கூடாது, கட்டினா நல்லது தானே, இப்படிலாம் ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்லிட்டு வர அவங்களுக்கு புரிதல் இல்லை, தெரியல. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் கர்நாடகா அரசு காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பையோ உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையையோ சட்டங்களையோ எதுவுமே மதிக்கலை, ஒரு முறை கூட மதிக்கலை. அதனால் அப்போ சொல்லலாம் டிகே சிவகுமார் 400 டிஎம்சி கடலில் போகுது, 300 டிஎம்சி போகுதுன்னு. எப்போ போகுதுன்னா மழை காலத்தில் தென்மேற்கு பருவத்தில் தான் போயிட்டு இருக்குது. அவங்க நமக்கு கொடுக்குற தண்ணியே மிச்ச நீர் தான் கொடுக்குறாங்க, உபரி நீர் தான் கொடுக்குறாங்க. காவிரி நடுவர் மன்றம் 12 மாதங்களாக ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கு. நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு 12 மாதங்கள். இந்த ஒவ்வொரு மாதமும் 20 டிஎம்சி, 22 டிஎம்சி, 32 டிஎம்சி, 40 டிஎம்சின்னு கொடுக்கணும். இது வரைக்கும் ஒரு முறை கூட அந்த டைம் டேபிளை கடைபிடித்தது கிடையாது கர்நாடகா. அவங்க 4-5 அணைகளை நிரம்பிய பிறகு மிச்சம் தண்ணியை சேமிக்க முடியாதனால திறந்து விடுறது. அது வந்து கணக்கு காமிச்சிக்கிறது. 300 டிஎம்சி நாங்கள் கொடுத்துட்டோம், 177.2 டிஎம்சி தான் கொடுக்கணும், 2-5 டிஎம்சி, 300 டிஎம்சி கொடுத்துட்டோம். எப்போ கொடுத்தாங்க? மழை காலத்தில் நமக்கும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு அங்கே மழை பெய்யுது, விவசாயிகளுக்கு அங்கே இருக்கிற வெள்ளம் தான் வரும் போது, தண்ணி அது கடலுக்கு தான் போகுது. அதனால் இதெல்லாம் இந்த பிரச்சனை இது புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது பண்ணணும். அடுத்து முக்கியமான வந்து இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லை, விவசாய கடன் பயிர்க்கடன் சொல்கிறது போல் விவசாய கடன் விவசாயியோட கடன் இருக்குது, அது கடன் இருக்குது. அது தள்ளுபடி அவசியம் செய்யணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு அவங்க கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் கேட்குறோம். அவங்க வாக்குறுதி என்னன்னா 5 ஏக்கருக்குள்ளே இருக்கின்ற விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அது இல்லாமல் 5லேருந்து 10 ஏக்கருக்குள்ள விவசாயிகளுடைய கடனை 50 விழுக்காடு தள்ளுபடி பண்ணணும். அது பண்ணிவிடுங்க. ஏன்னா விவசாயிகள் ரொம்ப நட்டத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது அவசியமானது. நீங்கள் 2000 கோடி முதல்ல பண்ணீங்க, இப்போ 6000 கோடி வந்திருக்கீங்க. குறைஞ்ச ஒரு 18,000 கோடி ஆக போகுது, அவ்வளோதான். மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 55 லட்சம் விவசாயிகளுடைய கடன், அது வந்து தேசிய வங்கி எல்லாம் ஒட்டுமொத்த கடன் 36,000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில். அப்போ மகாராஷ்டிராவில் அந்த ஆர்பிஐ அளவீடு கூறியெல்லாம் இல்லையா? இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கா? அதனால் இதெல்லாம் அந்த கணக்கு இதெல்லாம் வச்சு சொல்லக்கூடாது. முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க. இன்றைக்கி விவசாயிகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கஷ்டத்தில் விவசாயிகள் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் உதவி பண்ணணும். நீ இந்த கணக்கு வழக்கெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய வாக்குறுதி மட்டும் இல்லை, இன்றைக்கி தேவை. ஏன்னா இந்த ஆண்டு மிக மோசமான வறட்சி தமிழ்நாடு பார்க்க போகுது. இந்த எல் நினோ எஃபெக்ட்னு சொல்கிறது, இந்த ஆண்டு வர்றது சூப்பர் எல் நினோ எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து குளோபல் வார்மிங், இந்த பசிபிக் ஓஷன் வார்மிங்லேருந்து அட்லாண்டிக் இந்தியன் ஓஷன்லேருந்து வறட்சி, மழை இல்லை. இப்போ இன்றைக்கி கூட நம்ம பார்த்துட்டோம், மேட்டூர் அணையில் இன்றைக்கி 93 டிஎம்சி தண்ணி வழிஞ்சிட்டு இருக்கணும், இன்றைக்கி 40 டிஎம்சி தான் இருக்குது. தென்மேற்கு பருவம் ஒன்றும் பிடிக்கல, சூடு பிடிக்கல, ஒன்றும் இல்லை. அது ரொம்ப பெரிய ஒரு பற்றாக்குறை இருக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா
இன்றைக்கி நீங்கள் விவசாயிகளுக்கு உதவி முதலமைச்சர் அவர்கள் செய்யணும். நம்ம ஊட்டியில் தேயிலை விவசாயிகள் சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. அவங்க வீடு ஜப்தி பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த அச்சுறுத்தலே விவசாயிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க எந்த ஆஃபீஸருக்கும், அங்கே போய் ஜப்தி பண்ணக்கூடாது, எதுவும் அச்சுறுத்தல் கூடாது, நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் எந்த நடவடிக்கையும் யாருமே விவசாயிகள் மீது எடுக்கக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கின்ற அதிகாரிகளும் ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உத்தரவாதம் ஒன்று கொடுக்கணும்னு கேட்டுட்ருக்கோம். ஆமாம், எல்லா கடன் வசூலையும் நிறுத்தி வைக்கணும். நிறுத்தி வச்சு ஒரு நல்ல முடிவு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும். நிச்சயமாக கேள்வியில் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். விவசாயிகளுடைய கூட்டுறவு, விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன் எல்லாம், அதாவது வேளாண் கடன் நிறைய இருக்கு. வேளாண் கடன் முதலமைச்சர் அறிவிச்ச அடிப்படையில் தள்ளுபடி பண்ணிக்கலாம். அதாவது ஆமாம், இங்கே இருக்கிற நம்மளுடைய பல விவசாய சங்கங்கள் சார்பில் வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் முதலமைச்சரை சந்திக்கிற திட்டமிட்டு இருக்கிறோம். நீங்கள் காங்கிரஸ் கிட்ட தான் கேட்கணும். இதே காங்கிரஸ் திமுக கூட இவ்வளோ காலமாக இருந்தாங்க. இப்போ ஆளுங்கட்சி இப்போ இங்கே மாற்றிருக்கிறாங்க, அவ்வளோதான். காங்கிரஸ் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்பு திமுக ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் அவங்க கூட கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்பயும் அங்கே காங்கிரஸ் அங்கே ஆட்சி தான் இருந்தது, சித்தராமையா ஆட்சி தான் இருந்தது. இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க. இது நிச்சயமாக அவங்க அழுத்தம் கொடுக்கணும், இது கட்டக்கூடாதுன்னு சொல்லணும், இது கொண்டு வரணும். ராஜினாமா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ராஜேஷ்குமார். அது ஒன்று, அதாவது ஒரு தீர்வு வரணும். அதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு அநீதி இது. ஏன்னா இங்கே அவங்க தேசிய கட்சியில் இங்கே தமிழ்நாட்டிலோட தாக்கம் இல்லை. அதனால் அவங்க அங்கே அந்த மாநிலத்துக்கு ஆதரவு கொடுக்கணுன்னா அது ஒரு தவறான ஒரு போக்கு. அது ஏன்னா இது ஒரு உயிர் நாடி பிரச்சனை. இது மட்டும் இல்லை, இப்போ முல்லை பெரியார் எடுத்துக்கங்க. இப்போ முல்லை பெரியாரில் அங்கே இருக்கிற கேரளா முதலமைச்சர் சதீஷன் அவர்கள், நாங்கள் விஜய் அவர்கள் சந்தித்து நாங்கள் பேச போகிறோம், முல்லை பெரியாரில் நாங்கள் பெரியார் அணையில் நாங்கள் புதுசாக நாங்கள் அணை கட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் வர பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது. இந்த பெரியார் அணை பார்த்தீங்கன்னா 2006 ஆய்வு பண்ணாங்க, 2014 ஆய்வு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்டு ஆய்வு பண்ணி இந்த அணை இன்னும் 100 ஆண்டுகள் தாங்கும்னு சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பேபி அணையில் மட்டும் ஒரு 15 மரம் அங்கே இடைஞ்சலாக இருக்குது. அதுக்கு மரத்தை எடுத்துட்டா இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு விடாமல் வேணுமே பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த நல்லார் பாம்பார் திட்டம், பாண்டியார் புன்னம்பழா திட்டம், பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம், இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, நிலுவையில் இருக்குது. இந்த பாண்டியார் புன்னம்பழா நல்லார் பாம்பார் திட்டம்லாம் பண்ணாங்கன்னா அத்திக்கடு அவிநாசிக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது ஆக்சுவலாக ஏன்னா அவ்வளோ தண்ணி அங்கே கேரளாவுக்கு போய் கேரளாவிலேருந்து அங்கே கடலுக்கு போயிட்டுருக்கு. அவங்க பயன்படுத்துறதில்லை தண்ணி. ஆக்சுவலாக ஒரு 15-16 கிலோமீட்டர் டன்னலில் கொண்டு வந்தால், இந்த பக்கத்தில் எடுத்து வந்தால் அவ்வளோ செழுமையாக அந்த ஒட்டுமொத்த மாவட்டமே செழுமையாக இருக்கும். இதெல்லாம் போய் பேசணும், அப்போ பேசி ஒரு தீர்வு கொண்டு வரணும். இல்லை நமக்கு ஒரு பசுமை விமான நிலையம், கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அவசியமானது. ஒரு மாற்று விமான நிலையம் தேவை. ஏன்னா இப்போ வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. சென்னைன்னா பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன், இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மெட்ரோபாலிட்டன் ஒரு. ஆனால் அது விவசாய நிலத்தை அழிச்சிக்கிட்டு நம்ம கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. தரிசு நிலம்லாம் இருக்குது. இப்போ திருப்பூரூரில் கூட இடம் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற உப்பளம் இருக்குது, யாருக்கும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. அங்கே அது ஒரு 5000-6000 ஏக்கர் இருக்குது அங்கே. அதே போல் செய்யூர் பகுதியில் அங்கேயே ஒரு உப்பளம் பகுதியில் இருக்காங்க, அங்கே கூட பண்ணலாம். அது மாற்று பாதையில் பண்ணலாம். இந்த சஜஷன்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இல்லை அந்த அளவுக்கு நான் இப்போ சமீபத்தில் சந்திக்கிறப்போ நான் சொன்னது இந்த
கணக்கெடுப்பு சம்மந்தமாக பேசினேன். அப்புறம் மேகதாது சம்மந்தமாக நான் பேசினேன். அது நீங்கள் படிச்சீங்களா? இதுலேருந்து தெரியுது நீங்கள் படிக்கலன்னு தெரியுது. இல்லை, இதுலேருந்து நீங்கள் படிக்கலன்னு தெரியுது. அதான் அதான் அர்த்தம். அது அதாவது சமூக நீதி கணக்கெடுப்பு, சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வே, இது வந்து மத்திய அரசு சென்சஸ் நடத்துவாங்க. சென்சஸ் கூட காஸ்ட் சென்சஸும் நடத்துகிறாங்க. எனக்கு இது டைவர்ட் பண்ண வேண்டாம்னு தோணுது எனக்கு. நான் சொல்லுவேன், நான் தனியாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இது டைவர்ட் பண்ணி எனக்கு இது வந்து மேகதாது சம்மந்தமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதில் ஒன்றுமே இதில் கன்ஃபியூஷனே கிடையாது. இதில் மத்திய அரசு நடத்த போகிறாங்க, அறிவிச்சிட்டாங்க. நடத்தி இன்னொரு 2-3 மாதத்தில் ஆரம்பிச்சிடுவாங்க. மத்திய அரசு நடத்துகிற நேரத்தில் இதே அதிகாரிகள் வச்சு தான் மத்திய அரசு நடத்தணும். இதை முடிச்சுட்டு மாநில அரசு நடத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு நடத்துறது வந்து சென்சஸ், காஸ்ட் சென்சஸ் ப்ளஸ் பாப்புலேஷன் சென்சஸ். இது வந்து மேக்ரோ லெவல் டேட்டா. மாநில அரசு நடத்தினா மைக்ரோ லெவல் டேட்டா. இதுதான் அவசியமானது. மைக்ரோ லெவல் டேட்டா தான் நமக்கு தேவை. அது அவசியமானது. மத்திய அரசு தலையை மட்டும்தான் எண்ணுவாங்க. மாநில அரசு துல்லியமாக ஒவ்வொரு நபர் பற்றி அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவங்களோட சமூக நிலை, கல்வி நிலை, பொருளாதார நிலை, விவசாய நிலை, அப்படி எல்லா நிலையும் அது கிளீனாக டேட்டா வச்சுப்பாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் அது நிச்சயமாக செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ஆளுநர் உரையில் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய 95 ஆண்டு கால கோரிக்கை அது. நன்றி.